சாபிள் பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். ஏன்னா ஐஸ்கிரீம் கடை அவ்வளோ ஐஸ்கிரீம் கடை இருக்குது இங்கே. ரொம்ப ஐஸ்கிரீம் ஃபேமஸ் தான். ஸோ டேஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போங்க. இந்த பீச் பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தரோட கையை வச்சு பதிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 2013 வருஷம் நடந்த ஒரு போட்டிங். இது பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமா. வெல்கம் பேக் டு கொல்தமுல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெக்கேஷன் டே. ஆக்சுவலி இது 3வது நாள். இங்கே சாபிள் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு பீச் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப ஃபேமஸாக. அதுக்காக இங்கே பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நிறைய போட்லாம் இருக்குது. போட்னால் பெரிய கப்பல்கள்லாம் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, நம்ம பீச்சுக்கு போயிட்டு ஸோ அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கோல்டன் குளோப் ரேஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். இந்த ஊரில், அதாவது சாபிள் டொலோன் அப்படிங்கிற ஊரில் தான் இது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோல்டன் குளோப் அப்படிங்கிற ரேஸ் நடக்குது, படகு போட்டி. இதையும் இந்த வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போ பீச்சுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ பயங்கரமாக இருக்குது பீச்சு. பார்த்தா எனக்கு இதை பார்த்தோன்னே கோவா மாதிரி இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்குது. லாஸ்ட்லேருந்து இங்கே அந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. போட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஃப்ரான்ஸில் பீச்சுக்கு வந்திருக்கோம். 2018 போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் 4 வருஷம் ஆச்சு. சாபிள் பீச், இது பேர் சாபிள்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது பாரிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்க வேண்டியதான். செம்ம பெரிய பீச்சாக இருக்குது. நல்ல ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. ஊழலாம். அந்த பக்கம் தான் நிறைய பேர் குளிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆனால் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இந்த பக்கம் போட்டிங்ஸ் செய்கிறாங்க தனி. ஆக்சுவலி சிங்கிளாக போட்டிங்கில் போவாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் தெரியுது. எல்லா ஃப்ரெஞ்சு மக்களும் குளிக்க வந்திருக்காங்க இந்த பீச்சில். இந்த பக்கம் நல்ல கூட்டமாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்ததை விட இந்த பக்கம் செம மக்கள், செம ரெஸ்டாரண்ட்டு நிறையவே இருக்குது. வாவ், இது என்னது? ட்ரைசைக்கிள் சூப்பராக இருக்குது. இது 2 பேர் போகிற மாதிரி. பில்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இந்த இடத்துல 4 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி சைக்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. 4 பேர் உட்காந்து மிதிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் வாடகைக்கு தான். லொக்கேஷன் இது அதை விட பெருசாக இருக்குது. அதை விட பெருசுலாம் இல்லை. இது 3 பேர் போகிறது, அதுக்கப்புறம் 4 பேர் போகிறது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. Sable D'olonne இந்த பீச்சோட சிம்பிளாக இது. டிவிலெலாம் காட்டினா இதான் ஃபஸ்ட்டு காட்டுவாங்களாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தரோட கையை வச்சு பதிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 2013 வருஷம் நடந்த ஒரு போட்டிங். இது பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமா. இந்த போட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய போட் பேர் பார்த்திங்கன்னா ஷைலிங் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காற்றின் மூலயமா மட்டும்தான் போகக்கூடியது, அதாவது பாய்மர படகு அப்படின்ட்டு தமிழில் சொல்லலாம். இந்த படகை வச்சுக்கிட்டு தான் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மேப் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மேப்பை பயன்படுத்தி அவங்க ஃபுல்லாக சுற்றி இந்த இடத்துக்கு திரும்பவும் வருவாங்க. இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிங்கில் பங்கேற்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கூட யார் ஒரு அசிஸ்டண்ட்டும் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வித்தவுட் ஜிபிஎஸ் இந்த இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வருடம் இந்த கோல்டன் குளோப் ரேஸ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 20 இதோட ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இதோட போட்டி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4 ஆரம்பிக்கிறாங்க. கடந்த முறை இந்த போட்டி பார்த்திங்கன்னா 2018 நடந்திருக்கு. அப்போது வந்து இந்தியாவின் சார்பாக வந்து ஒருத்தர் கலந்துக்கிட்டார். அவரோட பேர் பார்த்திங்கன்னா அபிலாஷ் தோமி அப்படிங்கிறது தான் அவரோட பேர். அவரோட வயசு பார்த்திங்கன்னா 43, மும்பையை சேர்ந்தவர். இவர்கிட்டேன்னு கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க எப்படி வேகமாக ஓட்டலான்ட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தது பார்த்திங்கன்னா 2012-13, இது 2008-9. ஆனால் இவர் வந்து 84 நாள் ஆயிருக்கு. 3 மணி நேரம் 9 நிமிஷம் 8 செகண்டு இந்த இடத்த வேர்ல்டை சுற்றி வரத்துக்கு. இது அதை விட பழசு. நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தோம் 2012-13. இது வந்து 1989 1990. இது பார்த்திங்கன்னா ஹவர்ஸு 109 மணி நேரம், 109 நாள் 8 மணி நேரம் 48 நிமிஷம் 50 செகண்ட் ஆயிருக்கு போயிட்டு வரத்துக்கு. அவரோட கையை வந்து பதிச்சிருக்காங்க. ஒருத்தர் காலை பதிச்சிருந்தார், ஒரு கை பதிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த பீச் ஃபுல்லாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் கிளாஸ் ரொம்ப ஓகே மெர்சி. இது கீழே இருக்கிறது ஸ்ட்ராச்சி லா அப்படின்னு சொல்கிறாங்க, ஒயிட் கலரில். இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் கலந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து மான்ஸுங்கிறது புதினா. சூப்பர், மாந்து சூப்பராக இருக்குது. ஹால்ஸ் மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ் கடை இருக்குது. சாபிள் பீச்சுக்கு வந்தீங்க அப்படியே சாபிள் பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். ஏன்னா ஐஸ்கிரீம் கடை, அவ்வளோ ஐஸ்கிரீம் கடை இருக்குது இங்கே. ரொம்ப ஐஸ்கிரீம் ஃபேமஸ் தான். ஸோ டேஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போங்க. இந்த பீச் பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கடையாக தான் இருக்குது. ஸோ அப்போனா பார்த்துங்க. ஸோ நம்மளும் ரெண்டு விதமான ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லாவே இருக்குது, உருகிட்டே இருக்குது. நான் சாப்பிட போகிறேன், பார்க்கலாம். இந்த இடத்துல யார் இந்த வருஷம் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வருடம் அபிலாஷ் தோமி அப்படிங்கிறவர் இந்தியாவின் சார்பாக வந்து கலந்துக்கிறாரு. இவர் 2018 கலந்துக்கிட்டாரு. பட் ஆனால் 83 நாட்கள் கடலில் இருந்து காயத்துடன் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய
ஒரு கடல் பகுதியில் 1000 மைல்களுக்கு அப்பால் வந்து மீட்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. கோல்டன் குளோப் ரேஸ் இது எந்தெந்த நாடுகள் வழியாக கடந்து போகிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்கு. இந்தியா பக்கம் போகவே இல்லை. போயிட்டு இங்கே லாஸ்ட்டில் சாப்பிடு இந்த இடத்துக்கு வராங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே போய் சுற்றி திரும்பவும் இது வழியாக வந்து ரிட்டன் இங்கே வருது. சூப்பர். இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டு வித்தியாசமாக இருக்குது. இந்த சங்குலாம் இருக்குல்ல, அதை வச்சு செஞ்சுருக்காங்க. கை வைக்கக்கூடாது, கொட்டிடும். ஃபுல்லாக சிப்பி முத்து, இதுக்கு பேர் ஷேர்ஸ் மூல்னு சொல்லுவாங்க, அந்த சாப்பிட்றது. ஸோ அதை வச்சு அதோடைய ஓடு ஒண்டர்ஃபுல். திஸ் த்ரேஜ் ஒலி நேரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபோட்டோஸில் இந்த மாதிரி தெரியுதுன்னு தெரியல. இது ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க, கை வைக்கக்கூடாதுன்ட்டு. வாவ், இந்த ஸ்ட்ரீட்டே பயங்கரமாக இருக்குது. Rue de As, Quartier de Ile Fonto, என்னது பென்னோத். எல்லாம் அந்த சங்கு அந்த மூளை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. மூளுங்கிறது அது சாப்பிட்றது நத்தை மாதிரி இருக்கும். இங்கே சாப்பிடுவாங்க நிறைய பேர். இந்த ஊர் சாப்ளு, இந்த ஊரோட மேரி ஆஃபீஸ், முனிசிபல் ஆஃபீஸ், ஹோட்டல் த வீல். ரொம்ப டெக்கரேஷனோட சூப்பராக இருக்குது.